நஜீப் விவகாரத்தில் கருத்து தெரிவிக்கையில் அளவோடு நடக்க வேண்டும். டிஏபி தலைவர்களுக்கு ஆண்டனி லாக் நினைவுறுத்து. தென் தாய்லாந்து தாக்குதல், மலேசியர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை. மலேசிய வெளிவிவகார அமைச்சர். 3 வயது சிறுவனின் பிறந்த நாள் ஆசையை நிறைவேற்றிய போலீசார். வைரலாகும் நிகழ்ச்சி வீடியோ. செப்பாங் அருகே SKVE நெடுஞ்சாலையில் லாரி டயர் பறந்தோடி காரின் மீது விழுந்ததால் பரபரப்பு. சுங்கை டுவா டோல் சாவடியில் SUV வாகனம் மோதியது. பாகிஸ்தான் ஆடவர் மரணம். UPSR எனப்படும் தொடக்கப்பள்ளிக்கான தேர்வு மற்றும் 3ஆம் படிவ மாணவர்களுக்கான PT3 தேர்வுகளை மீண்டும் நடத்துவதற்கான திட்டம் தொடர்பாக விரிவான ஆய்வை நடத்த கல்வி அமைச்சர் கால அவகாசம் கோரியுள்ளது. மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியில் அவற்றின் செயல்திறன் உட்பட நீண்ட காலமாக நடைமுறையில் உள்ள மதிப்பீடுகளை செயல்படுத்துவதை மதிப்பீடு செய்ய இந்த ஆய்வு கவனமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக் தெரிவித்தார். இந்த ஆய்வு நடந்து கொண்டிருப்பதால் நாங்கள் சிறிது கால அவகாசத்தை கேட்கிறோம். மேலும் இது தொடர்பாக ஏற்கனவே தேசிய கல்வி ஆலோசனை குழுவிற்கு தாம் ஆலோசனை தெரிவித்திருப்பதையும் ஃபட்லினா சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சின் நிலையில் சில கருத்துக்கள் இருப்பதால் அதை அமைச்சரவையில் பரிசீலனைக்காக சமர்ப்பிப்பதற்கு முன்பு ஒரு முழுமையான ஆய்வை மேற்கொள்வோம். இதற்கு கல்வி அமைச்சுக்கு நேரம் தேவை என அவர் கூறினார். இன்று காலை ஷா ஆலாம் எல்மினாவில் ரேஜன் தோட்ட சீன தேசிய தொடக்கப்பள்ளியில் 2026-2027 கல்வி ஆண்டின் முதல் நாளை பார்வையிட்ட பிறகு அவர் பேசினார். இந்த நிகழ்வில் கல்வித்துறை துணை அமைச்சர் வோங்கா வோவும் கலந்து கொண்டார். இந்த ஆய்வில் பெற்றோரின் கருத்துகள், கோரிக்கைகள் மற்றும் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டவற்றை மதிப்பீடு செய்வதிலும் கவனம் செலுத்தப்படும் என்று ஃபட்லினா கூறினார். பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம் தனது 4வது கிளையை சிரம்பானில் திறக்கிறது. ஜனவரி 17ஆம் தேதி பிரம்மாண்டமான திறப்பு விழா. நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது. தாய்லாந்தின் தெற்கு பகுதிகளில் உள்ள யாலா, நராத்திவாட், பத்தானி ஆகிய மாகாணங்களில் இன்று அதிகாலை நடைபெற்ற தாக்குதல்களால் இதுவரை எந்த மலேசிய குடிமக்களும் பாதிக்கப்படவில்லை என்று மலேசிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இச்சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதிகளில் வசிக்கும் அல்லது தங்கியிருக்கும் மலேசியர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்து உள்ளூர் அதிகாரிகள் வெளியிடும் அனைத்து பாதுகாப்பு அறிவுறுத்தல்களையும் கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அவசர நிலைகளில் விரைந்து தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை வழங்குவதற்காக சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மலேசியர்கள் தங்களின் இருப்பிட விவரங்களை பதிவு செய்யுமாறும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் உதவி தேவைப்படும் மலேசியர்கள் சொங்க்லாவில் உள்ள மலேசிய துணை தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம். மேலும் நிலைமையை மலேசிய வெளியுறவு அமைச்சு தொடர்ந்து நெருக்கமாக கண்காணித்து வருவதாகவும் தேவையான சமயங்களில் புதிய தகவல்கள் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். வெளிப்படையாக கருத்துக்களை வெளியிடுவதில் டிஏபி கட்சியினர் அளவோடு நடந்து கொள்ள வேண்டும் என அதன் பொதுச் செயலாளர் ஆண்டனி லாக் கேட்டுக் கொண்டுள்ளார். தேவையற்ற கருத்துக்கள் ஒற்றுமை அரசாங்கத்தின் கூட்டணி கட்சியான அம்னோவுடன் உள்ள உறவுகளை பாதிக்கக்கூடும் என அவர் எச்சரித்தார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் வீட்டுக்காவல் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்ததை கொண்டாடும் வகையில் பூச்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் யோ இபின் சமூக ஊடகத்தில் பதிவிட்டதை அடுத்து ஏற்பட்ட சர்ச்சையை ஆண்டனி லாக் நினைவூட்டினார். நீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே நஜீப்புக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிட்டது. அதனை மேலும் மோசமாக்க அவசியமில்லை என குறிப்பிட்ட அந்த போக்குவரத்து அமைச்சர் இந்த சர்ச்சை தேவையற்றது என கூறினார். நிதானம் காத்திருந்தால் அதனை மேலும் கவனமாக கையாண்டிருக்கலாம் என சீன மொழி போட்காஸ்டான த கீவேர்ட்ஸ் நிகழ்ச்சியின் பேசிய போது ஆண்டனி லாக் இவ்வாறு கூறினார். நஜீப் விவகாரத்தில் டிஏபியின் நிலைப்பாடு ஏற்கனவே தெளிவாக உள்ளது. அவரின் வீழ்ச்சியே சீர்திருத்தங்களுக்கு தொடக்கமாக இருந்து 2018 பொது தேர்தலில் தேசிய முன்னணி ஆட்சியை இழக்க காரணமானது.
அதேபோல்தான் வீட்டுக்காவல் மீதான கூடுதல் அரசு உத்தரவும். நஜீப்பின் மனுவை நீதிமன்றம் நிராகரித்து அவர் தொடர்ந்து சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார். அதாவது செய்த பலனை அனுபவிக்கிறார். எனவே இதற்கு மேலும் டிஏபி கருத்து தெரிவிக்க தேவையில்லை என ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். முன்னாள் அமைச்சருமான யோபி இன்னின் செயல் முன்னதாக அம்னோ வட்டாரங்களில் கடும் சலசலப்பை ஏற்படுத்தி அவரின் அலுவலகத்திற்கு முன் அம்னோவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தும் அளவுக்கு சென்றது குறிப்பிடத்தக்கது. பினாங்கு செப்ராங் பிராய் ஸ்லாத்தான் மாவட்டத்தில் உள்ள டிரான்ஸ்கிரியான் தோட்ட முன்னாள் தொழிலாளிகளான 80 குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டிய அபாயத்தில் உள்ளனர். அவர்கள் வெறும் வாடகைக்கு இருப்பவர்கள் மட்டுமே என நில உரிமையாளர் கூறுவதே இதற்கு காரணம். ஆனால் இந்த குடும்பங்கள் இன்று நேற்றல்ல 4 தலைமுறைகளாக அங்கு வாழ்ந்து வருகின்றனர். 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு இடமாற்றம் செய்யும் திட்டத்தை மக்கள் நிராகரித்துள்ளனர். தங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்தில் தங்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சினையில் பினாங்கு அரசாங்கம் தலையிட வேண்டும் என மாநில முன்னாள் துணை முதல்வரும் உரிமை கட்சியின் தலைவருமான பேராசிரியர் டாக்டர் ராமசாமி வலியுறுத்தியுள்ளார். 6 முதல் 7 ஏக்கர் நிலத்தை அரசாங்கம் கையகப்படுத்தி பினாங்கு மேம்பாட்டுக் கழகம் அல்லது தனியார் மேம்பாட்டாளர்கள் மூலம் குறைந்த செலவில் அங்கேயே வீடுகள் கட்டப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மரபை காக்கவும் கண்ணியத்தை நிலைநிறுத்தவும் இந்த குடும்பங்களுக்கு வீடுகளை வழங்க வேண்டும் என்பதே அவர்களின் வேண்டுகோள் என நேற்று அவர்களை நேரில் சந்தித்த பிறகு ராமசாமி இவ்வாறு கூறினார். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3 வயது சிறுவனின் பிறந்தநாள் ஆசையை போலீஸ் அதிகாரிகள் நிறைவேற்றிய மனதை வருடும் சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஓம் என்ற அச்சிறுவன் இச்சிறு வயதிலேயே போலீஸ் அதிகாரிகளை மிகவும் விரும்புபவன். போலீஸ் கார் உட்பட போலீஸ் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் அவனுக்கு கொள்ளை பிரியம். அதனை உணர்ந்த அவனது அத்தை ஓமின் பிறந்த நாளுக்கு ஒரு வித்தியாசமான ஏற்பாட்டை செய்தார். அதாவது அம்பாங் ஜெயா போலீஸ் நிலையத்திற்கு அவசர அழைப்பு செய்து ஒரு குழந்தையின் சிறிய ஆசையை நிறைவேற்றி தருமாறு ஒரு சிறப்பு வேண்டுகோளை வைத்தார். அந்த வேண்டுகோளுக்கு மனமு வந்து அம்ஷா அப்துல்லா ஆகிய 2 போலீஸ்காரர்கள் வீட்டுக்கே வந்து இன்ப அதிர்ச்சியை கொடுத்தனர். மின்மினுக்கும் விளக்குகளுடன் வந்த ரோந்து கார் சிறுவனுக்கு மறக்க முடியாத தருணத்தை தந்தது. போலீஸ் அதிகாரி ஒருவர் தூக்கி வைத்துக் கொள்ள ஓம் போலீஸ் தொப்பி அணிந்து அதிகாரிகளுடன் மகிழ்ச்சியாக பேசும் வீடியோ சுபலட்சுமி என்ற டிக்டாக் கணக்கில் பதிவேற்றப்பட்டு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பலர் இந்த பாசத்திற்கும் மனித நேயத்திற்கும் போலீஸ் அதிகாரிகளை பாராட்டி வருகின்றனர். சிறிய செயல் ஆனால் பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கியுள்ள இந்த வீடியோ 4 லட்சம் பார்வைகளை கடந்து தொடர்ந்து வைரலாகி வருகிறது. சப்பாங் அருகே SKVE நெடுஞ்சாலையில் ஒரு லாரியின் டயர் கலன்றி உருண்டோடி ஒரு காரின் மீது விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவத்தின் போது காஜாங்கிலிருந்து பூச்சோங் சென்று கொண்டிருந்த லாரியின் பின்புற இடது டயர் வெடித்து அது தூக்கி எறியப்பட்டது. டயர் பறந்து போய் மேம்பாலத்தின் கீழே சென்ற ஒரு கார் மீது நேராக விழுந்தது. இந்த காட்சி மற்ற வாகன ஓட்டிகளையும் அதிர்ச்சியடைய செய்தது. சமூக வலைதளங்களில் பரவி வரும் டேஷ்கேம் வீடியோக்களில் அந்த டயர் காரின் கூரையில் பலத்த தாக்கத்துடன் விழுவது தெளிவாக தெரிகிறது. நல்ல வேளையாக 20 வயது கார் ஓட்டுநர் உயிர் தப்பினார். ஆனால் அவ்வாகனம் கடுமையாக சேதமடைந்தது. லாரி ஓட்டுநருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை. சம்பவத்திற்கான காரணம் மற்றும் லாரி சரியான பராமரிப்பில் இருந்ததா என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். வைரலான வீடியோவை பார்த்த வலைதளவாசிகள் கவலையை தெரிவித்து கனரக வாகனங்களுக்கு கடுமையான பரிசோதனைகள் அவசியம் என கோரியுள்ளனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரம்
பணமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. சுங்கைடுவா டோல் சாவடியின் சுவரில் நேற்றிரவு SUV வாகனம் ஒன்று மோதியதில் பாகிஸ்தான் ஆடவர் ஒருவர் மரணம் அடைந்ததோடு மற்றொருவர் கடுமையாக காயமடைந்தார். டோல் சாவடியில் புரோடுவா அரூஸ் வாகனம் விபத்துக்குள்ளானது குறித்து இரவு மணி 10:43 அளவில் தங்களுக்கு அவசர அழைப்பு வந்ததாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் உதவி இயக்குநர் ஜான் சகுன் பிரான்சிஸ் கூறினார். சாலையிலிருந்து நழுவிய அந்த வாகனம் டோல் சாவடியில் மோதிய சம்பவத்தில் 2 ஆடவர்கள் அந்த வாகனத்திற்குள் சிக்கிக் கொண்டதாக தொடக்க கட்ட விசாரணையில் தெரியவந்ததாக ஜான் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருந்தார். தீயணைப்பு வீரர்கள் வருவதற்கு முன்பே அந்த வாகனத்தின் பின்புற இருக்கையில் அமர்ந்திருந்த பயணி பொதுமக்களால் மீட்கப்பட்டு சபராங்ஜெயா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் ஓட்டுநர் இருக்கையில் சிக்கிக் கொண்ட நபர் துணை தீயணைப்பு பிரிவுகளின் உதவியுடன் இரவு 11:15 மணிக்கு சிறப்பு மீட்பு உபகரணங்களை பயன்படுத்தி மீட்கப்பட்டார். விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே அவர் இறந்துவிட்டதை சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த மருத்துவ பணியாளர்கள் உறுதிப்படுத்தினர். எனினும் அவரது அடையாளம் இன்னும் கண்டறியப்படவில்லை. அதேவேளையில் 42 வயதான ஜஃபார் இக்பால் என்ற நபர் காயம் அடைந்ததாக அடையாளம் கூறப்பட்டிருக்கிறது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, உடல் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். பினாங்கு ஜார்ஜ் டவுனில் உள்ள ஜலான் புர்மா சாலையில் இன்று நடைபெற்ற கடுமையான விபத்தில் 3 மோட்டார் சைக்கிள்கள் மோதியதில் 2 ஆண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 71 வயது முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்றும் 41 வயதுடைய ஆடவர் பினாங்கு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த முதல் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரான அந்த 71 வயது முதியவர் இடது வழித்தடத்திலிருந்து திடீரென வலப்புறத்தில் இருக்கும் லங்கோ புர்மா சந்திப்பிற்குள் செல்ல முயன்றதே இந்த விபத்திற்கு முக்கிய காரணம் என வடகிழக்கு மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்துல் ரசாக் முகமது தெரிவித்துள்ளார். இதனால் நடு வழித்தடத்தில் நேராக சென்ற 2ஆம் மற்றும் 3ஆம் மோட்டார் சைக்கிள்கள் முதல் மோட்டார் சைக்கிளின் பின்பகுதியில் மோதியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 3வது மோட்டார் சைக்கிளை ஓட்டிய 19 வயதுடைய பெண்ணுக்கு வலது காலில் லேசான காயங்கள் மட்டுமே ஏற்பட்டு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார்.